திருநெல்வேலி ராணி அண்ணா கல்லூரி பகுதியில் அமைந்துள்ள லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் ஸ்கூல் சார்பில் மாணவர்களின் கணித திறனை வெளிப்படுத்தும் வகையில் மேக்ஸ் எக்ஸ்போ 2025 என்ற கணித கண்காட்சி பள்ளி வளாகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இப்பள்ளியில் மாணவர்கள் உருவாக்கிய கணித மாதிரிகள், செய்முறை விளக்கங்கள், புதுமையான கணித கருத்துகள் கண்காட்சியில் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சியின் பள்ளி தாளாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்களின் சிந்தனை திறன், படைப்பாற்றல் மற்றும் அறிவாற்றலை மேம்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டது. நிகழ்ச்சியை பார்வையிட்ட ராணி அண்ணா காலேஜ் பேராசிரியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்களின் திறமையை பாராட்டி ஊக்கமளித்தனர். Manish Radima from Assistant Professor of Mathematics from Rani Anna Government College. So here we had came here for celebrating the legacy mathematician of India, Srinivasa Ramanujam. So this program was organized by the Little Flower Public School, Gandhi Nagar. They are very well organized, and the kids here
they are very interested in doing this, and it is most welcome thing that for because nowadays the interest of mathematics becomes very low among the children. So it is a very great effort that the school had taken these types of activities, and the children are very good, and they are very interested in exhibiting their findings, or whatever the things that they are interested in mathematics. So we are very happy to be here. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது கணித மேதை, நமது தேசத்தின் சொத்தாக விளங்கிய திரு ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் காந்தி நகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருமையான விழாவில் அனைத்து பள்ளி குழந்தைகளும் தங்களுடைய கணித ஆற்றலை நிரூபிக்குமாறு, அதை வெளிப்படுத்துமாறு சிறிய சாதனங்களை செய்து கொண்டு அதை விளக்கும் வகையில் இன்று ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பெற்றோர்களும் வந்து இந்த மாணவ மாணவியர்களிடையே பேசி மகிழ்ந்து அவர்கள் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் விதத்தை கூர்ந்து கவனித்து கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே சிறப்பாக எங்கள் பள்ளியில் கொண்டாடும் விதமாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் எல்கேஜி மாணவர்களிலிருந்து 12th படிக்கும் மாணவர்கள் வரை அனைவரும் இதில் பங்கு பெற்று ஏறத்தாழ 1000 மாணவர்கள் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து பெற்றோர்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட், மேத்தமேட்டிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எல்லோரும் புரிந்து கொண்டு நம்முடைய மாணவர்களிடையே இந்த ஆற்றலை வளர்க்க வேண்டும். நாளடைவில் இந்த குழந்தைகள் தங்களை காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், சிறந்த தேர்வுகளுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் மாணவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா வர இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் விழா பண்டிகையும் எங்கள் பள்ளியில் இன்று மிகவும் அருமையாக நடைபெற காத்திருக்கின்றது. இந்த விழாவில் அனைத்து மாணவ மாணவியரிடையே கேக் மற்றும் ஸ்வீட்ஸ் கொடுத்து மகிழ காத்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அனைவரும் நாம் எல்லோரும் ஓரினம், நாம் எல்லோரும் மனித நேயம், மனித பண்பு, இதை வலியுறுத்த வேண்டும். அனைத்து மாணவ மாணவரிடையே சாதி மத நிற பாகுபாடின்றி அனைவரும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளோம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது நமது பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும், நமது மனிதநேய மாண்பை வெளிப்படுத்த வேண்டும். இதில் அனைவரும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இன்று நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கிறிஸ்துமஸ் விழா வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.